அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இப்போ இந்த 2 வாரம் போட்டோம். அவள் ரொம்ப டென்ஷனில் படிச்சுட்டு இருக்கா, இல்லைன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கா. எப்போ பார்த்தாலும் ப்ரெஷரில் இருந்தால் எப்போ வாழறது? நிறைய இடங்களில் வந்து சரி தாத்தா பாட்டி ஃபைனல் லெக்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கல்யாணம் பண்ணோம். அந்த கதையில இனி ஓடாது. அந்த கதை இனி நடக்காது. தாத்தா பாட்டி விடுங்க, அப்பா அம்மாவே ஃபைனல் லெக்ல இருந்தா கூட அந்த கதையில லைஃப் வேற என் லைஃப் வேற, அவ்வளோதான். இப்போ வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. ஆக்சுவலி இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனில் நம்ம பேசுகிற கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ரொம்ப வந்து ரிலேட் பண்ணிக்க முடியறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நம்ம இந்த லாஸ்ட் வீக்கில் நம்ம பேசினோம்ல, கோர்ட் வாசலில் நிற்பதற்கு பதிலாக வீட்டு வாசலில் நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலே வந்து நிறைய பேரோட மனசில் போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டெஃபினட்டாக வந்து கரெக்டு தானே இதை சொல்கிறது? இல்லை, உள்ளத்தை தொடுற மாதிரி சொன்னீங்க நீங்கள் விஷயங்களை. அது வந்து பிரச்சனையில் உள்ள பல பேருக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சிலதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களே பேசுனாங்க. அவங்க பேசும்போது சொன்னது என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த சொல்யூஷன் கிடைக்கும்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு பேச்சு வந்து ஒரு வாழ்க்கையினுடைய திசையை மாற்ற முடியும் அப்படின்னா அந்த பேச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணால் பரவாயில்லன்னு சொன்னேன். ரொம்ப இட் வாஸ் கிரேட். ஆக்சுவலி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதை வந்து அங்கே விழுந்திருக்கு அப்படின்னு தோணித்து. நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்கோம், சந்தோஷமாக பண்ணியிருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை பகிர்ந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து நம்ம ஹெவி ஹார்ட்டோட நீங்களே வந்து கொஞ்சம் அந்த கண்டென்ட்டை முடிக்க முடியாத அளவில் எமோஷ்னலாக ஆனீங்க, இப்பயே ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே ஆனீங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் அது வந்து ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து சரி நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நீ பண்ணுறது சரியில்லை, நீ பண்ணுறது தப்பு, நீ கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விதையை வந்து நம்ம விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல சமாச்சாரம். ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் வரன் தேடுற பெற்றோர்கள் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப பாவம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா இப்போ கேட்குற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுட்டையோ பையன்ட்டையோ கல்யாணத்துக்கு இருக்கிற பசங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குன்னா கல்யாணம் எப்படி பண்ணுறது? கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai, 2nd and 3rd July, Chennai Nandambakam Trade Center. கஷ்டம்தான், ஆனால் பண்ணி ஆகணும். அதுதான் எப்படின்னு கேட்குறேன். அதாவது சில விஷயங்களுக்கு குழந்தைங்களாக இருக்கும்போது பிடிவாதம் பிடிக்கும், ஒரு மிரட்டி அவங்கள பண்ண சொல்லலாம். சில காலேஜ் அட்மிஷன்லேயோ இல்லை வேலைக்கு போகும்போதோ இப்போ எல்லாமே இண்டிபெண்ட்டாக பண்ணுறாங்க. அவங்க வந்து பேரண்ட்ஸை கேட்டு கூட பண்ணுறதில்ல. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் பிகம் தேர் ஓன் ஐடென்டிட்டி. அவங்களுக்கான சொந்த பொறுப்பாயிடுது இல்லையா? அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை நான் ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு, அதில் நாங்கள் ஒன்றுமே சொல்ல, அதில் தலையிடாமல் கூட இருக்கிறோம் நாங்கள். ஆனால் தேர்ந்தெடு. ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, பெற்றோரான நாங்களாம் என்ன பண்ணுறோம்னா திக்கு தெரியாமல் மாட்டிக்கிறோம். இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா. ஏன்னா நீ ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சு கொடுக்கணும் அதுக்கு இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஏழ்மையான அப்பா அம்மாவும் படித்து உயர வந்து அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணுற பையனும் பொண்ணாகவும் இருந்தாங்க. இப்போ வந்து அப்பா அம்மாவில் ஏழ்மையிலேருந்து வெளில வந்தாச்சு. ஆமாம், ரிட்டையர்மெண்ட் பிளானோட தானே அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரி இருக்குது. இல்லைனாலுமே குழந்தைங்க வந்து அவங்களோட மெடிக்கலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது அதுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ வி ஹாவ் ஆல் தி கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப். கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப் வந்து குழந்தைங்களோட கல்யாணமும் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருந்தால் ஒண்டி தான் அந்த கம்ஃபர்ட்டுங்கிறதுக்குன்னு ஃபுல் மீனிங் கிடைக்கும். இல்லைன்னா பாதியில் நிற்கும். அந்த பாதியில் நிற்க வைக்கிறதுக்கான உரிமை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணோ பையன்ட்டியோ இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதை வந்து பெற்றோருக்கு சாதகமாக இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணால் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறதே வந்து நீங்கள் இதை பண்ணிவிடுங்க, நான் அப்படி பண்ணிவிடுங்க, இப்படி பண்ணிவிடுங்கன்னு என்னோட புத்திசாலித்தனத்தை அங்கே கொண்டு போய் காமிக்க விரும்பலை.
இப்படி பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு பதில் சொல்லேமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குற மாதிரி நான் போச்சுன்னு வச்சுக்கேன். நிறைய பேர் அது மாதிரி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஏதோ பார்த்து தரலாம் அப்படின்னா அந்த பெண்ணிட்டையோ பையன்ட்டையோ போய் இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்குமா, நீ என்ன முடிவெடுக்கிற, இதை நீ எதானா இதுக்கு எஸ்ஸோ நோவோ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அதை அணுக கூட முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களே, அது எப்படி இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 வாரம் போட்டோம், அவள் ரொம்ப டென்ஷனில் படிச்சிட்ருக்கா, இல்லைன்னா அவள் இந்த குரூப் ஸ்டடியில் இருக்கா, இல்லைன்னா வேறு ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷரில் இருக்கா. எப்போ பார்த்தாலும் ப்ரெஷரில் இருந்தால் எப்போ வாழறது? வாழ்க்கையை ப்ளஷராக பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒரு ஒரு நல்ல விதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதை ஒரு உற்சாகமாக எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். இது மாதிரி ஒரு 25 வார்த்தைகள் சொல்கிறோம். எல்லா வார்த்தையும் தூக்கி ஓரம் போட்டு நான் டென்ஷனாகவே இருப்பேன்னா அப்புறம் பென்ஷன் வாங்கும்போது தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டைட்டில் கிடச்சிடுது நமக்கு. டென்ஷனாகவே வாழ்க்கை முறிதான் பென்ஷன் போது தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா இருக்குல்ல இது ஆக்சுவலி. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். GRT शुभ आरंभम. GRT Jewelers. Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai, 2nd and 3rd July, Chennai Nandambakam Trade Center. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இது ஒரு 10 வருஷம் முன்னாடி சினாரியோ எப்படி இருந்தது அப்படின்னாக்க, பையனுக்கு தான் அப்படி இருக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க, வெளிநாட்டில் பையன் வேலை செய்கிறான்னா அவன் என்ன பண்ணுறானே நம்ம பார்க்க போகிறது இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை வீக்கெண்டில் தாங்க அவன்கிட்ட பேச முடியும், அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், அவனை நான் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேனா தான் பேசுவோன்னுவாங்க. அதை பற்றி கூட நம்ம 2-3 தடவை பேசியிருக்கோம். சாட்டர்டே சண்டே அவன் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அவன் துணி தோப்பான், அவன் துணி தோப்பான் சொல்லிக்கிறது என்னமோ அவன் வெளியில் போயிருக்கான், அவுட்டிங் போயிருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த சாட்டர்டே சண்டே ஓடி போயிடும். அப்புறம் திரும்ப பார்த்தா அடுத்த வீக் வந்துடும். இப்படி அந்த பேரண்ட்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருக்கிற பையனோட அப்பா அம்மாக்கள் அங்கே கொஞ்சம் அவன் பில்டப் பண்ணான்னா இவங்க இன்னும் நிறையவே பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடுன்னு இல்லை உள்நாடுன்னு இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற பையனோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பொண்ணோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா குறிப்பாக பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறது. அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். காலை 8 மணிக்கு போய் அவன் கதவை சாத்தின்றான்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அவன் கதவே திறக்கிறது இல்லை. அவன் காலம்பர்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது மாதிரியே உட்காந்துருப்பான்னா அவன் வாழ்க்கையை எப்போ தீர்மானிக்க போகிறான்? எதுக்காக அவன் சம்பாதிக்கணும்? 2-3 விஷயம் அதில். அவன் ஒன்றும் சம்பாதிக்கணும், அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கணும். அது எக்ஸிஸ்டிங் குடும்பத்தை, ஆமாம், வயசு ஆக ஆக அவன் ஏற்படுத்திக்கக்கூடிய அவனோட குடும்பத்துக்கும் அது ஒரு மீனிங் இருக்கணும்ல லைஃப்பில். ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும்ல நம்ம வாழறதுல. நம்ம ஏதோ ஒரு சாதனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாதனையை பகிர்ந்துக்கிறதுக்கு குடும்பமே சுற்றி இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அந்த சாதனையில்? உள்ள ஒரு ப்ரொஃபைலுக்கு அப்பா அம்மா கொண்டு கொடுத்ததுனால அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுனால என்னை போட்டு டார்ச்சர் பண்ணலாமா சார் நீங்கள் அப்படின்னு நிறைய இடங்களில் சரி தாத்தா பாட்டி ரொம்ப ஃபைனல் லெக்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கல்யாணம் பண்ணோம். அந்த கதையில இனி ஓடாது, அந்த கதை இனி நடக்காது. தாத்தா பாட்டி விடுங்க, அப்பா அம்மாவே ஃபைனல் லெக்ல இருந்தா கூட அந்த கதையில லைஃப் வேற என் லைஃப் வேற, அவ்வளவுதான். இப்போ யாரும் வானத்திலேருந்து குதிக்கல, எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவோட பிறந்து வளர்ந்தவங்க, குடும்பத்தோடு வளர்ந்தவங்க தான். திடுதுப்புன்னு இந்த தனி நோக்கு பார்வை எப்படி வருது? சுயநலம் மிக்க பார்வை அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக சுயநலத்திலேயே கல்யாணம்ங்கிறது ஒரு நலம் தானே, நலம் தான். இது ஒன்றும் பேரண்ட்ஸ்க்காக பண்ணுறது இல்லை. பேரண்ட்ஸ் எதுக்காக யோசிக்கிறாங்கன்னா, சரி என் காலத்துக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க யோசனை பண்ணுறது. இருக்கிறதே ஒரு பொண்ணு ஒரு பையன், என்ன அந்த லைஃப்பை பார்க்கணும், அந்த குழந்தைங்களை பார்க்கணும், அந்த பேரம்பேத்தியை பார்க்கணும். இவங்க ஒன்றும் எல்லாரும் பேரம்பேத்தியோட கொஞ்சிட்டு டெய்லி இருக்க முடியாது. இன்னைக்குள்ள சூழல் அப்படி இல்லை. ஸோ பசங்களோட இருக்கிறதுக்கான நேரம் வாய்ப்புகள் கம்மியாயிட்டு இருக்கு. இந்த ரிஜிடிட்டியை சில இடங்களில் பெற்றோர் ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதாவது எதையும் கன்சிடர் பண்ணாமல் அவனையும் அந்த பெண்ணையும் அந்த பையனையும் என்ன பண்ணணும்னா ஒரு தட்டி விட்டு வேலை வாங்கணும். அவனை போட்டு மிரட்டக்கூடாது ரொம்ப. அதாவதுன்னா அப்புறம் ஆகாது, 30 வயசுக்கு மேலே உனக்கு குரு பார்வையே வராது,
கேது பார்வை வந்து உடனடியாக வந்து உட்காந்துக்கும், அப்புறம் கல்யாணமே ஆகாது. இந்த மாதிரிலாம் எசகுசங்க மிரட்டிலாம் வேலை வாங்குறாங்க. அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுறாங்க. இல்லை அப்போ அப்படி அவங்க என்னென்னா விருட்டுன்னு வெளில போய்ட்றாங்க. சரி வாழ்ட்டேன்னு அந்த ஒரு கிளாஸ் இதை உடச்சிட்டு வெளியில் தப்பிச்சுன்னு போய்ட்றாங்க. அந்த மாதிரி பொறுத்தே என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு பண்ண முடியாது. ஆமாம், அவங்களுக்குள்ள பேரண்ட்ஸ் உள்ளே நுழைய முடியாத அளவில் தனக்கு ஒரு வட்டத்தை போட்டுன்றாங்க அவங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு என்ன ஆகிடுறது அப்படின்னாக்க ஒரு வயசில் வந்து நம்ம வளர்த்த குழந்தைகள் தானே இவங்க வேற ஏதோ உலகத்துலேருந்து வந்த மாதிரி இருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம கிட்டேயே போக முடியலையே, மிரண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே பேரண்ட்ஸ் வந்து மிரண்டு போய் அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாது. அதாவது ஒரு தலைவரை அப்ரோச் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து பிரதமரை அப்ரோச் பண்ண முடியாதுன்னா அது நியாயமாக இருக்கலாம். அவரை அப்ரோச் பண்ணலாம், முதல்வர் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கும்பொழுது நம்ம குழந்தையில நம்ம அப்ரோச் பண்ண முடியாதுங்கிற காலச்சூழலில் நம்ம வாழறோங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதுவும் பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க, சார் நான் கொடுத்துருக்கேன் என்ன நீங்கள் பதில் சொல்லியே, பதில் தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே அவங்க மனசில் என்ன விதமான ஒரு தாக்கம் ஏற்படுறதோ அது நமக்கும் ஏற்படுறது. இந்த பசங்களுக்கு மனசில் என்ன மாதிரி மாற்றத்தை எங்கேருந்து விளைவிக்கிறது? இப்போது ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்னு. அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையில் நம்மளை தூக்கி வெளில போட்டுருவாங்க. சார் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்கிட்டலாம் அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணாதீங்க, நான் அவங்களுக்கே ஒழுங்காக பதில் சொல்லாத ஆள், அவ்வளோதான். அந்த இடத்துல என்னென்னா நீ யாருன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு நடுவில் நிறுத்திடுவாங்க, நம்மளை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மரியாதை இருக்கும், எப்படி இருந்தாலும் அந்த மரியாதையை காப்பாற்றி நம்ம டபுக்குன்னு வெளில வந்துடணும். அங்கே எந்த இடத்துல கல்யாணமாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. சரி மோகன் சார், நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கிறத விட எப்பொழுதுமே நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு நினைப்போம். நீங்கள் டெய்லி பேரண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க, பேரண்ட்ஸை தவிர யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் நிறைய மீட் பண்ணுறீங்க. இதுக்கு ஓவராலாக என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறீங்க? நான் பெண்ணிட்டையோ பையன்ட்டையோ பேசும்போது சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த குடும்பத்தில் வந்தீங்க, இப்போ இனிமேல் வந்து அப்பா அம்மா படிக்க வச்சாங்களா, வேலை வாங்கி கொடுத்தாங்களா, இந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. என்னென்னா மேபி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யூஎஸ் மாதிரி நாடுகளில் வந்து பையனே சம்பாதிச்சு பையனே வேலை பார்த்துக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து எங்கேருந்து கிடைக்காது. ஆனால் நம்ம நாட்டில் அவன் 30 வயசானாலும் 35 வயசானாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கிற அளவு நம்ம ஸ்டில் ஒரு நல்ல பிறவிகளாக இருக்கும். பேரண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு ஒன்று இருக்குது. இந்த பெற்றோருக்கு வந்து மனம் நோகாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். காலகட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் வந்து அவங்கள அகாமடேட் பண்ணிப்போங்க, எல்லாத்துலேயும் அகாமடேட் பண்ணிப்போங்கன்னு சொல்ல உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அவங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் அவங்கள அகாமடேட் பண்ணணுங்கிற நெசசிட்டிலாம் திங்க் பண்ணாதீங்க. அது வந்து எங்கே வாய்க்குதோ அங்கே வாய்க்கட்டும். பட் இந்த விஷயத்தில் வந்து ஒரு சரியான ஐடியா இல்லாத பெண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஃபேமிலி பேக்கப் இருக்கணும், அப்பா அம்மா பற்றி தெரியணும், கூட பிறந்தவங்களை பற்றி தெரியணும், அந்த ஃபேமிலி வந்து எஜுகேட்டடான்னு தெரியணும். இது மாதிரி ஒரு 50 விஷயம் இருக்குது. இந்த விஷயங்கள் இல்லாத நேரம் போனோம் ஒரு சபையிலே கட்டுற போடுற மாதிரின்னு பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. நோபடி வில் ஒபே யூ. நீ சரியா அந்த பொண்ணே பிடிச்சிருக்கு, லவ் மேரேஜே பண்ணோன்னா கூட எவ்வளோ பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் தெரியும், எவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் நீ பண்ணிக்க முடியுமே தவிர செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கும் போது அப்பா அம்மாவுக்கு வந்து நிம்மதியை கொடுங்க. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது செகண்டரி, பட் அவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் இருக்கு பாருங்கள், அது நியாயமாக இருந்தாலே அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடும். அந்த நிம்மதியை கொடுக்கும்போதே அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அந்த ஆசீர்வாதம் வரும்போதே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அவ்வளோதான், சரியா போச்சு. நல்ல விஷயம். என்ன உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். Kalyanamalai.com. Authentic home food delivered daily.